வணக்கம். நம்ம வந்து மல்டிபேக்கர் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 10 ஸ்டாக்கில் 4 ஸ்டாக் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 5வது ஸ்டாக். இது வந்து ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. இப்போ சொன்னதை வச்சு நீங்கள் பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹவுசிங் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனி அப்படின்றத வச்சு. ஸோ இந்தியா வந்து 140 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாடு. அதில் வந்து எல்லாருக்கும் வீடு அவசியம் அப்படின்றது வந்து கனவாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இதை வந்து நம்ம வந்து கையில் எல்லோரும் ஒரு கொம்மா வச்சு இடம் வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது. ஸோ ஏதோ ஒரு வங்கியோ அல்லது வந்து பொதுத்துறை நிறுவனங்களையோ நம்ம வந்து கடன் வாங்குவோம். ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து கையில் கேஷ் வச்சுருக்க முடியாது. இப்போ வந்து அந்த கடன் கொடுக்குற நிறுவனங்கள் முதல்ல இருக்கிற நிறுவனம் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு 215 பிரான்ச் உள்ள ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட வேறு ஒரு சில நிறுவனங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பேசலாம். அதில் வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபஸ்ட் நிறுவனம் வந்து ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம். இதுக்கு வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா 13,416 கோடி ரூபா மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸோ ஸ்டாக்கோட PE வந்து 35, ஸ்டாக்கோட ROC பார்த்தோம் அப்படின்னா 11.4 இருக்குது, ROE பார்த்தீங்கன்னா 16.5 இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ என்னவாக இருக்குன்னா ₹2 இருக்குது, ₹2 இருக்குது. இதில் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இந்த ஸ்டேக் வந்து 12% இருக்குது. எஃப்ஐஸ் கிட்ட இந்த ஸ்டேக் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது, 36% எஃப்ஐஸ் கிட்ட இருக்குது. அதுமாதிரி டிஐஸ் கிட்டையும் கிட்டத்தட்ட 21% டிஐஸ் கிட்ட ஸ்டேக் இருக்குது. இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 1539 கோடி லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. அதில் வந்து ப்ராஃபிட் மட்டும் வந்து 382 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கிறதா காமிச்சிருக்காங்க. ரிசர்வில் ஒரு 2503 கோடி ரூபா கேஷ் இருக்கிறதாகவும், கடன் வந்து 9551 கோடி கடன் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1300 ரூபா. நம்ம பார்க்க போகிற அடுத்த ஒரு நிறுவனம் அப்படின்னா இதுவும் வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி, ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம். ₹10 ஃபேஸ் வேல்யூ கொண்ட நிறுவனம். நேற்று கடைசியாக வந்து ஒரு 6ஆம் தேதி மார்க்கெட் முடிஞ்சப்போ வந்து ₹1922 வந்து மார்க்கெட்டோட ரேட் இருந்திருக்கு. ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2238, லோ வந்து ₹1603 இருந்திருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 15,216 கோடி ரூபா மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. அதுவும் ஸ்டாக்கோட PE வந்து 26.5, புக் வேல்யூ 551, ROC 10.1, ROE வந்து 14.1 இருக்குது. இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 26.47% வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட இதில் ஒரு கிட்டத்தட்ட 30% ஸ்டேக் இருக்குது. டிஎஸ் கிட்ட ஒரு 10% இருக்குது. பப்ளிக் கிட்ட ஒரு 33% இந்த நிறுவனத்தோட ஸ்டேக் இருக்குது. இந்த நிறுவனத்தோட ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 2,355 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி நெட் ப்ராஃபிட் எவ்வளோ காமிச்சிருக்காங்க, 574 கோடி ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ரிசர்வில் கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிச்சு 4,282 கோடி ரூபா கேஷ் காமிச்சிருக்காங்க. பாரோயிங் வந்து 13,918 கோடி ரூபா வந்து கடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட விலை வந்து 1,922 ரூபா, ₹10 ஃபீஸ் வேல்யூ கொண்ட ஒரு நிறுவனம் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நிறுவனம் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம். இது வந்து ₹2 முகமதிப்புள்ள ஒரு நிறுவனம். நேற்று 6ஆம் தேதி க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா ₹317 க்ளோசிங் ப்ரைஸ். மார்க்கெட் கேபிட்டல் கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் 15,824 கோடி ரூபா மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஸ்டாக்கோட PE வந்து 21.1, புக் வேல்யூ ₹86 கொடுத்துருக்காங்க. ROC பார்த்தோம் 15, ROE பார்த்தீங்கன்னா 18.6 இருக்குது. அதே மாதிரி இதில் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம்னா 52% வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் இருக்குது. எஃப்ஐஸ் கிட்ட ஒரு 27% எஃப்ஐஸ் ஸ்டேக் இருக்குது. டிஎஸ் கிட்ட ஒரு 10% இருக்குது. பப்ளிக் கிட்ட வந்து ஒரு 9% இந்த கம்பெனி நிறுவனத்திட்ட இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு இது வந்து 2025 1,750 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கு. 1,750 கோடி ரூபா சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தோம், நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 756 கோடி ரெவன்யூ நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வில் வந்து எவ்வளோ கேஷ் 4,217 கோடி ரிசர்வில் கேஷ் இருக்கிறதாகவும், பாரோயிங் கடன் வந்து 6,873 கோடி ரூபா கடன் இருக்கிறதாகவும் இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட விலை வந்து ₹317, ஃபேஸ் வேல்யூ ₹2. நம்ம பார்க்க போகிற அடுத்த நிறுவனம் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம். ₹10 முகமதிப்பில் கொண்ட ஒரு நிறுவனம். இது மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா 19,405 கோடி ரூபா மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக்கோட PE வந்து 21.3, புக் வேல்யூ ₹148 கொடுத்துருக்காங்க. ROC வந்து பார்த்தா 11.4, ROE வந்து 14.8 இருக்குது. ஃபீஸ் வேல்யூ ₹10. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 75% ஸ்டேக் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ எஃப்ஐஎஸ்கிட்ட வந்து இது வந்து 5.3 ஒரு 6% கிட்ட வச்சுக்கோங்களேன். டிஎஸ் கிட்ட ஒரு 9% கிட்ட இருக்குது. பப்ளிக்கிட்ட ஒரு 10% கிட்ட பப்ளிக்கிட்ட இருக்குது. இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 3,108 கோடி ரூபா ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 912 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க.
பேலன்ஸ் ஷீட் வந்து கடன் எவ்வளோ இருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா, கடன் வந்து ஒரு 16,327 கோடி ரூபா கடன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கையில் வந்து ரிசர்வில் கேஷ் வந்து ஒரு 6,000 கோடி கிட்டே கேஷ் இருக்கிறதா காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற அடுத்த நிறுவனம் வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம். இது வந்து நம்ம பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோட பொதுத்துறை நிறுவனம் தான் இது. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்தா 10 ரூபா. மார்க்கெட் கேபிட்டல் 29,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஃபிஃப்டி ஹை பார்த்தா 1,202 ரூபா, ஃபிஃப்டி லோ பார்த்தா 741 ரூபா. கரண்ட் பி பார்த்தீங்கன்னா 14.7 இருக்குது. புக் வேல்யூ வந்து 648 கொடுத்துரு. ROC வந்து 9.45, ROE வந்து 12.3 இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் வந்து ஒரு 29% ப்ரொமோட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 21% இருக்குது. டிஎஸ் கிட்ட 30% ஸ்டேக் இருக்குது. பப்ளிக் கிட்ட ஒரு 20% ஸ்டேக் இருக்குது. இவங்களோட ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7,633 கோடி ரூபா இந்த 2025 ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. அதில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 1,949 கோடி ரூபா வந்து நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. 7,633 கோடி ரூபா ரெவன்யூ, அதில் வந்து நெட் ப்ராஃபிட் மட்டும் 1,949 கோடி நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி கடன் வந்து ரிசர்வில் கேஷ் வந்து 16,574 கோடி ரூபா ரிசர்வில் கேஷ் இருக்கிறதாகவும், கடன் வந்து கிட்டத்தட்ட 62,360 கோடி ரூபா கடன் இருக்கிறதாகவும் இந்த நிறுவனம் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1,105 ரூபா, 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ கொண்டது பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற நிறுவனம் வந்து நம்ம எல்ஐசியோட ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்ஐசியில் வந்து ஹவுசிங் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அந்த நிறுவனம் வந்து ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபா. ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் தான் 613 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ன டேட்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா 6/6/2025 இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 613 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 34,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு நிறுவனம். ஸ்டாக்கோட பி வந்து 6.20, புக் வேல்யூ 660 ரூபா கொடுத்துருக்காங்க. புக் வேல்யூ அதுக்கும் கிட்டத்தட்ட 50 ரூபா கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஸ்டாக்கோட பி வந்து 6.20. ஸ்டாக்கோட ROC பார்த்தீங்கன்னா 8.93, ROE வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வேல்யூ 2 ரூபா. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் வந்து 45% ஸ்டேக் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட ஸ்டேக் பார்த்தோன்னா 22% எஃப்ஐஎஸ் ஸ்டேக் இருக்குது. டிஎஸ் கிட்ட ஒரு 22% ஸ்டேக் இருக்குது. பப்ளிக்கிட்ட ஒரு 12% இருக்குது. ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா கடைசி வந்து 28,110 கோடி ரூபா ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. ஸோ 28,110 கோடி ரூபா ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. அதோட நெட் ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னா 5,443 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க. 5,443 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட், 28,110 கோடி ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கேஷ் வந்து கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. 36,242 கோடி ரூபா வந்து கேஷ் இருக்கிறதாகவும், இந்த கம்பெனிக்கு கடன் வந்து 2,70,000 கோடி கடன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ. ஃபிஃப்டி லோ பார்த்தோம் 484, ஃபிஃப்டி ஹை பார்த்தோம் 827. இப்போ லாஸ்ட்டாக ட்ரேட் ஆன ப்ரைஸ் 613 ரூபா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் இது. அடுத்து நாம் பார்க்க போகிற நிறுவனத்துக்கு வரும். இந்த நிறுவனம் வந்து சமீபத்தில் IPO வந்து ஒரு நிறுவனம். செப்டம்பர் 9 ஓப்பன், செப்டம்பர் 11 க்ளோசிங். இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. 66 to 70 ரூபா இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. லாட் சைஸ் 214 ரூபாய்க்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடி வந்து IPO சைஸாக வந்தாங்க. இந்த ஸ்டாக் வந்து லிஸ்டிங் ஆகும்போது 140 ரூபா 150 ரூபா லிஸ்டிங் ஆச்சு. கடைசியில் 50 ஹை பார்த்தோம் அப்படி 188 ரூபா 50 ஹையாக இருக்குது. லோ பார்த்தா 103 ரூபா லோ. ஸோ இப்போ மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,04,704 கோடி ரூபா ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக்கோட பி வந்து 48.4, புக் வேல்யூ 24 ரூபாய்க்கு இருக்குது. ROC வந்து பார்த்தா 9.54, ROE வந்து 13.4. ஸோ இப்போ வந்து இந்த நிறுவனம் என்ன நிறுவனம் உங்களுக்கு கிட்டத்தட்ட மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல நானே சொல்லிடுறேன். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம். 10 ரூபா முகமதிப்பு கொண்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனமானது 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். பூனேயில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பூனேயில் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து நேஷனல் ஹவுசிங் பேங்க் சின்ஸ் 2015 இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நிறுவனம் வந்து ஹோம் லோன்ஸ், லேப்னு சொல்லுவாங்க, லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் கொடுத்து அதுக்கு அடமானம் தான் லோன் தருது. லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு இது ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனமானது 2வது லார்ஜஸ்ட் நிறுவனமாக இருக்குது மார்க்கெட் லீடர்ஷிப்பில். அதே மாதிரி நான் ஃபினான்ஸ் பேங்கிங்கில் வந்து 8வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி 2024 கணக்குப்படி பார்த்தோன்னா நான் ஃபினான்ஸ் பேங்கிங்கில் வந்து அதிகமாக ப்ராஃபிட் சம்பாதிக்கிற நிறுவனத்தில் 2வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி 2024 கணக்குப்படி இவங்களுடைய கஸ்டமர் எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3,23,881 ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க.
அதில் வந்து இவங்க வழங்கியிருக்க கடன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 45,000 கோடி கிட்டத்தட்ட வந்து கடன் கொடுத்துருக்கிறதாகவும், அதில் வந்து 215 பிரான்ச் இருக்கிறதாகவும், 174 லொக்கேஷனில் இவங்க இருக்கிறதாகவும், 20 மாநிலங்களில் இவங்க செயல்படுறதாகவும், 3 யூனியன் டெரிட்டரிஸில் இவங்க வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட பேரண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பஜாஜ் ஃபினான்ஸ் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ்ஸ் வந்து இவங்களோட பேரண்ட் கம்பெனி. 1987 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட நிறுவனம் தான் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் பூனேயில் தான் இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து 2007 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட நிறுவனம். இவங்களும் பூனேயில் தான் இருக்கிறாங்க. இந்த பஜாஜ் ஃபின்சர்வோட சப்சிடிஸ் பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட், பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அப்புறம் வந்து பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட், இப்போ வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருந்து அதை தனியாக வந்து பிரித்து ஐபிஓ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறதுல அதாவது தனியார் துறையில் ஒரு அதிக மார்ஜின் சம்பாதிக்கிற நிறுவனமாக 2வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போ வந்து டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 10 ரூபா. இப்போ லாஸ்ட்டாக வந்து சமீபத்தில் 6ஆம் தேதி ட்ரேடான ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தா 126 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இது மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தா 1,05,000 கோடி. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். கரண்ட் ப்ரைஸ் வந்து 126 ரூபா. இவங்களோட இன்வெஸ்டர்ஸில் வந்து ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 88% வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் இருக்குது. ஸோ இது எப்படி இருந்தாலும் ஒரு 13% குறைப்பாங்க. எஃப்ஐட்ட ஸ்டேக் வந்து கிட்டத்தட்ட இன்னும் அவங்க ஃபேஸ் வந்து ஸ்டேக் வாங்கவே இல்லை. 1.12% தான் இருக்குது. டிஎஸ் கிட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது. 1% கீழே தான் இருக்குது. அதே மாதிரி பப்ளிக் கிட்ட ஒரு 9% கிட்ட பப்ளிக் கிட்ட இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் என்னுடைய அவ்வளோ ஸ்டாக்ஸும் இருக்குது. இது வந்து இன்னும் வருங்காலங்களில் வந்து எஃப்ஐஎஸ் உள்ளே நுழைவாங்க, டிஎஸ் உள்ளே நுழைவாங்க, பப்ளிக் உள்ளே நுழைவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் வந்து அங்கேருந்து குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2021 3,155 கோடி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2022 3,767 கோடி, 2023 5,665 கோடி, 2024 7,617 கோடி, மார்ச் 2025 9,576 கோடி ரூபா வந்து ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. அதே நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2022 வந்து 453 கோடியாகும். 2022 710 கோடி. அதே மாதிரி 2023 1,258 கோடி, 2024 1,731 கோடி, 2025 இந்த வருஷம் 2,163 கோடி ரூபா லாபம் மட்டும் காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டாக காமிச்சிருக்காங்க வந்து இந்த வருஷத்தில் 2,163 கோடி ரூபா லாபம் இருக்கிறதா காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அவங்ககிட்ட எவ்வளோ கையில் கேஷ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 11,620 கோடி ரூபா கையில் வந்து ரொக்கமாக இருக்கிறதாகவும், எங்களுக்கு கடன் வந்து 82,072 கோடி கடன் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அதிகமாக கடன் கொடுத்து வெளியில் வாங்குறதுனா இவங்களுக்கு கடன் இருக்கிறது ஒரு சகஜமான நிலை. கம்பெனி எப்படிப்பட்டது அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பர்சனல் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். இதில் ஃபினான்ஸ் மார்ஜின் என்ன கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 29% ஃபினான்ஸ் மார்ஜின் இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியாவில் ஹோம் லோன் வாங்குறது அதிகமாக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த நிறுவனம் வளர்ச்சின்னு பார்க்கும்போது அதிகமாகவே இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஐபிஓ வந்த ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட கம்மியாகவே இருக்குது. ஐபிஓ வந்து 150 ரூபாய்க்கு வந்து ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஆச்சு. இப்போ வந்து 126 ரூபா தான் வந்து இப்போ ட்ரேடிங் ப்ரைஸ். இப்போ இந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து இறக்கம் கண்டு கிட்டத்தட்ட வந்து 163 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து இறங்கி வர ஆரம்பிச்சு இப்போ சமீபத்தில் இப்போ தான் வந்து ரேட்டை வந்து ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. 126 ரூபா லாஸ்ட்டாக க்ளோசிங். கிட்டத்தட்ட வந்து வீக்லி பிரேக் அவுட் வந்து பக்கத்தில் இருக்குது. எப்போ வேணால் பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் இதனுடைய அப்பர் சர்க்கியூட்டான 150 ரூபா வந்து லிஸ்டிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதை விட்டு தாண்டும். நல்ல வந்து ஒரு விலையுள்ள கம்பெனி. ரொம்ப ஃபேஸ் வேல்யூ பார்க்கும்போது 10 ரூபா. இந்தியாவோட வளர்ச்சியோட இந்த பங்கும் வந்து வளரும் அப்படின்றத நம்ம நம்பலாம். ஸோ இந்த பங்கு கூட ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது நம்ம வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சு வந்து பங்கு ட்ராவல் பண்ணுறது தான். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க பஜாஜ் ஃபினான்ஸ் எந்த அளவு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் எந்த அளவு வளர்ந்துருக்குன்னு தெரியும். இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போனஸ் ப்ளஸ் ஸ்பிளிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். அதேமாதிரி பஜாஜ் ஃபின்சர்வோட நிறுவனம் தான் இது. அதேமாதிரி அதில் அந்த பங்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அமௌண்ட் எங்கே கிட்டத்தட்ட அது கூட ட்ராவல் பண்ணவங்கலாம் எங்கேயோ இருப்பாங்க. ஸோ அந்த நிறுவனத்தோட ஒரு பங்கு தான் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்றது. இந்த நிறுவனத்தோட யாரெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்றது இந்த பங்கை வாங்கி வச்சுருந்து ட்ராவல் பண்ண போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். லாங் டைம் இந்த பங்கு கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய மல்டிபேக்கர் சீரீஸில் அடுத்த பங்கு இன்னும் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு இருக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுடைய டைமண்ட், கோல்டு, சில்வர் பிளானில் ஜாயின் பண்ணணும்